Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா PGTRB Zoology. இதில் வந்து 5th யூனிட் பார்க்க போகிறோம். 5th யூனிட்டில் ஆல்ரெடி சிஸ்டம் பிசியாலஜியில் நம்ம டைஜஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் அண்ட் லிப்பிட்ஸ் வரையும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அப்சர்ப்ஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் லிப்பிட்ஸ் நம்ம பார்க்கணும். கார்போஹைட்ரேட் அப்சர்ப்ஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ரோட்டீன் அப்சர்ப்ஷன் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Absorption of protein is intake of amino acid from the lumen of intestine into the blood. They are transported into portal system of blood. இப்போ ப்ரோட்டீன் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ப்ரோட்டீன் வந்து டைஜஸ்டட் ஆகி அது வந்து அமினோ ஆசிட்டாக கன்வெர்ட் ஆகுது. அமினோ ஆசிட் வந்து லியூமன் ஆஃப் இன்டஸ்டைனில் வந்து இன்டஸ்டைனில் வந்து அப்சர்வ் பண்ணப்படுது. இன்டஸ்டைனில் இருக்கக்கூடிய ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய செல்ஸ் மூலம் அங்கே வந்து அப்சர்வ் பண்ணப்பட்ட அந்த அமினோ ஆசிட் வந்து அங்கேருந்து போர்ட்டல் சிஸ்டம் ஆஃப் பிளட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. போர்ட்டல் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, போர்ட்டல் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு இரத்த நாளம். கல்லீரலுக்கு இரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய ஒரு இரத்த நாளம் தான் வந்து நம்ம போர்ட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதன் மூலம் வந்து அங்கே வந்து போகுது. அங்கே போயிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டில் ஃபுட்டில் வந்து கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், லிப்பிட்ஸ் எல்லாமே ப்ரெசண்ட்டாக இருக்கும். அதை அப்படியே வந்து அப்சர்வ் பண்ண முடியாது, பிளட்டில் வந்து எடுத்துக்க முடியாது, பிளட்டில் கலக்காது. அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுது, ப்ரோட்டீன் வந்து அமினோ ஆசிட்டாக கன்வெர்ட் ஆகுது. அதே மாதிரி ஃபேட் வந்து ஃபேட்டி ஆசிட்டாகவும் கிளிசராலாகவும் கன்வெர்ட் ஆகி நம்மளோட பிளட்டுக்கு போகுது. அதோட கூடவே வந்து நச்சும் கலந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் போயிட்டு ஃபஸ்ட்டு போர்ட்டல் சிஸ்டம் பிளட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து கல்லீரலில் போயிட்டு என்ன ஆகுது அப்படின்னா, ஃபில்டர் பண்ணப்பட்டு நச்செல்லாம் நீக்கப்பட்டு மீதம் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷன் மட்டும் நம்மளோட பாடி பார்ட்ஸ்க்கு சப்ளை ஆகும். இந்த ஒரு ப்ராசஸுக்காக தான் வந்து போர்ட்டல் சிஸ்டத்துக்கு போகுது. போர்ட்டல் சிஸ்டம் பிளட்டுக்கு வந்து இந்த அமினோ ஆசிட் போகுது. நெக்ஸ்ட்டு அப்சார்ப்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அக்கர்ஸ் மெயின்லி இந்த இன்டெஸ்டைன். இப்போ ப்ரோட்டீன் அப்சார்ப்ஷன் மெயினாக எங்கே நடக்குது அப்படின்னா இன்டெஸ்டைனில் நடக்குது. மோஸ்ட் ஆஃப் த ப்ரோட்டீன் அப்சார்ப்ஷன் அக்கர்ஸ் இன் ஜிஜினம் அண்டு சம் அப்சார்ப்ஷன்ஸ் ஆல்சோ அக்கர்ஸ் இன் இலியம். நம்மளோட இன்டெஸ்டைனில் ஸ்மால் இன்டெஸ்டைன் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் 3 பார்ட் இருக்குது. ஜிஜினம், இலியம், டியோடினம் சொல்லிட்டு 3 பார்ட் இருக்குது. அதில் ஜிஜினத்தில் பார்த்தோம்னா அதிகபட்சம் அப்சார்ப்ஷன் நடக்குது. கூடவே ஒரு சில அப்சார்ப்ஷன் வந்து இலியத்துலேயும் நடக்குது. அமினோ ஆசிட் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் lumen of intestine into the cytoplasm of intestinal cells through the plasma membrane. அமினோ ஆசிட் வந்து இன்டஸ்டைனில் இருக்கக்கூடிய செல்ஸில் ப்ரெசண்டாக இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்துக்கு தான் வந்து அமினோ ஆசிட் ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. எதன் மூலம் டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னா பிளாஸ்மா மெம்பரைன் மூலம் அங்கே உள்ள சைட்டோபிளாசத்துக்கு போகுது அமினோ ஆசிட். ஃப்ரம் த சைட்டோபிளாசம் த டிஃப்யூஸ் இன் த வீனஸ் பிளட் ஆஃப் போர்ட்டல் சிஸ்டம். அங்கே அந்த செல்லில் ப்ரெசண்டாக இருக்கக்கூடிய, அதாவது ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னர் பார்ட்டில் வந்து சைட்டோபிளாசம் இருக்கும். இந்த சைட்டோபிளாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு லிக்விட் ஃப்ளூயிடாக இருக்கும். அங்கே தான் வந்து அதில் தான் வந்து பார்த்தோம்னா செல் ஆர்கனல்ஸ்லாம் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ரைபோசோம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அப்புறம் மைட்டோகாண்ட்ரியா, இது மாதிரி செல் ஆர்கனல் சொல்லுவோம்ல, அந்த செல் ஆர்கனல்லாம் வந்து அந்த சைட்டோபிளாசத்தில் தான் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ அங்கே சைட்டோபிளாசத்துலேருந்து என்ன ஆகுது அப்படின்னா வீனஸ் பிளட்டுக்கு டிஃப்யூஸ் ஆகுது. எது? இந்த அமினோ ஆசிட். வீனஸ் பிளட் ஆஃப் போர்ட்டல் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு இரத்த குழாய். இது வந்து கல்லீரலுக்கு போகக்கூடிய இரத்த குழாயின்னு சொல்கிறோம். இங்கேருந்து இன்டஸ்டைனில் ப்ரெசண்டாக இருக்கக்கூடிய அந்த பிளட்டானது டைரெக்டாக நம்மளோட இதயத்துக்கு போகாமல் டைரெக்டாக எங்கே போகுது அப்படின்னா கல்லீரலுக்கு எடுத்து செல்லப்படுது. கல்லீரலுக்கு போயிட்டு அங்கே நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ரத்தம் வந்து சுத்திகரிக்கப்பட்டு அதுக்கு பிறகு தான் எல்லா இடத்துக்கும் மீத இருக்கக்கூடிய பார்ட்ஸ்க்கெலாம் போகும். ஸோ அதனால தான் இங்கே சைட்டோபிளாசத்தில் இருந்து வீனஸ் பிளட் மூலம் லிவருக்கு போகுது. They are transported by active transport. Active transport is carried out by carrier protein presence in the plasma membrane of intestinal cells. இது எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலம் ஆகுது. செயல்மிகு கடத்தல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெத்தடில்
இது வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் எதை கேரி பண்ணுது அப்படின்னா கேரியர் ப்ரோட்டீன். இந்த கேரியர் ப்ரோட்டீன் எங்கே ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னா இன்டெஸ்டைனல் செல்லோட பிளாஸ்மா மெம்பரைனில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. இன்டெஸ்டைனல் செல்ஸை சுற்றி அவுட்டர் லேயர் பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரைன் இருக்கும், அதில் கேரியர் ப்ரோட்டீன் ப்ரெசண்ட்டாக இருக்குது. அந்த கேரியர் ப்ரோட்டீனை தான் வந்து இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் கேரி பண்ணுது. The carrier protein has two binding side, one for amino acid and another for sodium. இந்த கேரியர் ப்ரோட்டீன் பிளாஸ்மா மெம்பரைனில் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த கேரியர் ப்ரோட்டீன் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து 2 பைண்டிங் சைடு இருக்குது. ஒரு சைடு அமினோ ஆசிட்டும் இன்னொரு சைடு வந்து சோடியமும் பைண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இட் பைண்ட் வித் அமினோ ஆசிட் அண்ட் சோடியம். இந்த 2 பக்கமும் 2 பைண்ட் ஆகிறது. தென் த கேரியர் ப்ரோட்டீன் மூவ் டுவோர்ட்ஸ் த சைட்டோபிளாசம் ஆஃப் த செல் விச் பிரிங் போத் சோடியம் அண்ட் அமினோ ஆசிட் ஃபேஸிங் த சைட்டோபிளாசம். இப்போ என்ன இது ஆகுது அப்படின்னா 2 பைண்ட் ஆகிட்டு அந்த கேரியர் ப்ரோட்டீனில் அமினோ ஆசிட்டு சோடியமும் சேம் டைமும் ஒரு சைடு பைண்ட் ஆகிட்டு 2 சைடும் பைண்ட் ஆகி சைட்டோபிளாசத்தை நோக்கி போகுது. ஹியர் போத் அமினோ ஆசிட் அண்ட் சோடியம் ஆர் ரிலீஸ்டு. அங்கே வந்து சைட்டோபிளாஸில் போயிட்டு இந்த அமினோ ஆசிட்டு சோடியமும் ரிலீஸ் பண்ணுது. Amino acid move along the cytoplasm and diffuse into the blood. இப்போ சைட்டோபிளாசத்தில் இப்போ அமினோ ஆசிட் என்ன ஆகுது, டிஃப்யூஸ் ஆகுது. அமினோ ஆசிட்ஸ் மூவ் அலாங் த சைட்டோபிளாசம் அண்ட் டிஃப்யூஸ் இன்டு த சைட்டோபிளாசம் போய் அங்கேருந்து பிளட்டில் டிஃப்யூஸ் ஆகுது. சோடியம் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் பேக் இன்டு த லியூமன் ஆஃப் கட் பை சோடியம் பொட்டாசியம் பம்ப். திரும்ப அமினோ ஆசிட்டும் சோடியமும் சைட்டோபிளாஸுக்கு போகுது. அதிலேருந்து சோடியம் வந்து ரிட்டர்ன் வந்து கட் ரீஜனுக்கு வந்து லியூமன் ஆஃப் கட்னா குடல் பகுதிக்கு வந்துடுது. இது எப்படி நடக்குது அப்படின்னா சோடியம் பொட்டாசியம் பம்ப் மூலம். சோடியம் பொட்டாசியம் பம்ப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு என்சைம் மாதிரி தான். சோடியம் பொட்டாசியம் பம்ப் அப்படிங்கிறது ஒரு என்சைம் மாதிரி, அதாவது சோடியத்தையும் பொட்டாசியத்தையும் வந்து சமநிலைப்படுத்துறது தான் வந்து இதோட வேலை. செல்லுக்குள்ளே வந்து எவ்வளவு சோடியம் உள்ளே போகுதோ அதே அளவு பொட்டாசியம் வந்து வெளியே வரும். எவ்வளவு பொட்டாசியம் வந்து உள்ளே போகுதோ அதே அளவு சோடியம் வந்து வெளியில் வரும். ஸோ 2 பக்கமும் உள்ள இன்சைடு அண்ட் அவுட் சைடு 2 சைடும் வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கக்கூடிய ஒரு வேலையை தான் வந்து இந்த சோடியம் பொட்டாசியம் பம்ப் வந்து செய்யும். Simultaneously transport of amino acid and potassium is called co-transport or symport. இதே மாதிரி சைமல்டேனியஸ் அப்படின்னா அமினோ ஆசிட்டும் சோடியமும் வந்து ஒரே டைமிங்கில் இப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கோ டிரான்ஸ்போர்ட் ஆர் சிம்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அமினோ ஆசிட் இஸ் அகைன்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பொட்டாசியம் இஸ் ஆல்சோ concentration gradient. The L form of amino acids are rapidly and actively transported. The T forms are transported very slowly and passively. அமினோ ஆசிட் அப்படின்னு பார்க்கும்போது எல் ஃபார்ம் டி ஃபார்ம்னு இருக்குது. அதில் எல் ஃபார்ம் வந்து ரேபிட்லி ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிரான்ஸ்போர்ட் ஆகுது. டி ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவாக டிரான்ஸ்போர்ட் ஆகுது. About 7 carrier system are observed for transport of proteins. Of this 5 transport system need sodium for co-transport and 2 are not co-transported with sodium. இப்போ பார்த்தோம்னா 7 டைப் கேரியர் சிஸ்டம் வந்து ப்ரோட்டீன் டிரான்ஸ்போர்ட்டில் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 5 டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து சோடியம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. இது வந்து கோ டிரான்ஸ்போர்ட்டாக இருக்குது. அடுத்து 2 ஆர் வந்து நான் கோ டிரான்ஸ்போர்ட்டாக இருக்குது சோடியம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல. திஸ் ஆர் செப்பரேட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஃபார் நியூட்ரல் அமினோ ஆசிட், மோர் non-polar amino acid, less non-polar amino acid, basic amino acids, and for proline and hydroxyproline. Some tri and dipeptide are actively transported into the intestinal cells and they are hydrolyzed within the cells into amino acid. The amino acid diffuse into the blood. சிலது வந்து ட்ரைபெப்டைட் ஆகவும் டைபெப்டைட் ஆகவும் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. எங்கே அப்படின்னா இன்டெஸ்டைனல் செல்ஸுக்கு. அங்கேருந்து இன்டெஸ்டைனல் செல்ஸ்லேருந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்டெஸ்டைனல் செல்ஸ் உள்ள ஹைட்ரோலைஸ் ஆகி அங்கேருந்து அமினோ ஆசிட்டாக மாற்றப்படுது. அந்த அமினோ ஆசிட் என்ன பண்ணுது, பிளட்டில் வந்து டிஃப்யூஸ் ஆகுது. சம் ஸ்மால் பெப்டைட் ஆல்சோ என்டர் த பிளட். சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா சிறிய பெப்டைடாக இருக்கக்கூடியது வந்து அப்படியே டைரெக்டாக பிளட் உள்ள என்டர் ஆகுது. இப்போ இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, பிளாஸ்மா மெம்பரைன், அவுட்டர் சைடில் பிளாஸ்மா மெம்பரைனு. இப்போ இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு நமக்கு வந்து எனர்ஜி தேவைப்படும். ஏடிபி வந்து கொடுத்துருக்காங்க. ஏடிபி அப்படின்னா என்னது, அடினோசின் ட்ரைபாஸ்பேட்.
அப்படின்னு சொல்கிறோம். ஏடிபி ஆற்றல் தேவைப்படுது இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு. இப்போ சோடியம் வந்து உள்ளே போகிறது, அமினோ ஆசிட் ஒரு செல்லோட ஸ்ட்ரக்சர், அது வந்து அவுட்டர் லேயர் பிளாஸ்மா மெம்பரேன் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து அமினோ ஆசிட் வந்து போகிறது, தென் வந்து சோடியம் எல்லாம் வந்து சேம் டைமிங்கில் என்டர் ஆகுது, திரும்ப வந்து வெளியில் வர்றது. இது எல்லாமே வந்து நமக்கு கிளியராக ஸ்ட்ரக்சராக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் ப்ரோட்டீன் அப்சார்ப்ஷன், இப்படி தான் நடக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்சார்ப்ஷன் ஆஃப் லிப்பிட்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். This video is sponsored by Buy More Tea Shopping. Thank you.